3 months தான் ஆச்சு ஒர்க் முடிஞ்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப அன்இவனாக இருக்கிற மாதிரி தெரியுது. வாட்டர் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரே இதில் வந்து தண்ணெலாம் வந்து வெளில போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ப்ராப்ளம்? கல் பதிவுலாம் வந்து கரெக்டாக பதியணும். அதை எடுத்து இப்போ 3 months தான் வந்து ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து 3 months தான் ஆச்சு ஒர்க் முடிஞ்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப அன்இவனாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ வாட்டர் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரே இதில் வந்து தண்ணெலாம் வந்து வெளில போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ணது நீட்டாக பண்ணணும். சும்மா ஏதோ நமக்கு பேருக்கு வந்து நம்ம இல்லை ரிமூவ் அண்ட் ரீஃபிக்ஸ் தான் சார். ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க நடுவில் வந்து எல்லாம் ஃபுல்லாக கேப்பாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் நீட்னஸ் ஆஃப் த ஒர்க்கே பண்ணுறது வந்து இந்த பாயிண்டிங் சொல்லுங்க. அந்த பாயிண்டிங் வந்து அந்த பாயிண்டிங் வந்து எதுக்கு இது இவ்வளோ லெவல் தான் பண்ணியிருக்கு. அது ஜாஸ்தி பண்ணல. அதுதான் சார். அது எப்படி இப்போ அப்புறம் இதே மாதிரி அந்த எஃப்டிஎல்லாம் ஃபுல் டேங்க் லெவல் பண்ணுறாங்க சார். ஒரிஜினலாக இருக்கிற லெவலை விட நம்ம டிவிஎஸ் வந்து 1.2.1 மீட்டர் எல்லாமே நீங்கள் அந்த செக்ஷன் நம்ம பழைய இயர் அப்படியே தான் சரி. ஃபுல் டேங்க் லெவல் தான் இவ்வளோ தான் வரும். ஆமாம் சார். இங்கே அங்கே இயர் இல்லை சார். இப்போ ஒரு இயர் அவ்வளோ தானே வரும் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.